வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனையை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட அன்பு நண்பன் கார்த்திக் ரகுராமன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தா விநாயகர் சதுர்த்தி ஏன் நம்ம வழிபாடு பண்றோம், அதே மாதிரி விநாயகருக்கு ஏன் பாத்தீங்கன்னா மனித தலை இல்லாமல் யானை தலை இருக்கின்றது, இதுக்கான என்ன காரணம் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி விலங்குகள்ல எக்கச்சக்கமான விலங்குகள் இருக்கும் போது விநாயகர் மட்டும் ஏன் மூஞ்சுரை தனது வாகனமா வச்சிருக்காரு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியில இன்னும் முக்கியமான சிறப்பான அம்சங்கள் சொல்ல இருக்கேன். நம்ம விட தொடர்ந்து பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் பத்தின நம்ம கதையில் நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கணும். இந்த கதையில பத்தி இன்னொரு சுவாரஸ்ய விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் சொல்ல நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். அதுல ஒரு தந்தம் மட்டும் உடஞ்சிருக்கும். அந்த தந்தம் ஏன் உடஞ்சிச்சு, எதனால உடஞ்சிருக்கு, என்ன காரணம், அதையும் இந்த நம்ம பார்ப்போம். அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்க 99% பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தாங்க பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே ஆல் நோட்டிஸ் கொடுத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எப்படி ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு பெல் பட்டன், ஒரு லைக் பட்டன், புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம சேனல் லைக் பண்ணதோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, புரியுதுங்களா? நான் எனக்கு எல்லாம் அல்ல என் குருநாதராக என் தந்தையின் மலடியர் உனையும் கொண்டு எல்லாமே தந்தையின் மலரடிக்கும் திருவடிக்கும் என்று சமர்ப்பிச்சுட்டேன். இப்ப வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி பத்தி நம்ம பேசுவாங்க. விநாயகர் சதுர்த்தி கணங்களுக்கு அதிபதி இந்த கணபதின்னு சொல்லக்கூடிய விநாயகர், வினைகளை தீர்க்க வல்ல விநாயகர். சரி, இந்த விநாயகர் எப்படி சார் உருவானுச்சு விநாயகர் கதைன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு முறை என்னன்னா இந்த பார்வதி அம்மா குளிக்க போகிறது என்ன பண்றாங்கன்னா சிவ கணங்கள்ல பாத்தீங்கன்னா நந்தி பகவானை கூப்பிட்டு காவலா இருங்க, யார் வந்தாலும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா இந்த அம்மா குளிக்க போயிடுறாங்க. இந்த நந்தி பகவான காவலா நிற்கும் போது சிவபெருமான் அங்கேருந்து வர்றாரு. சிவபெருமான் வரும்போது இல்லப்பா இது மாதிரி அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க, யாரையும் உள்ள போடன்னு சொல்லிட்டாங்க. சொல்லும்போது என்னப்பா நந்தி பகவான், நானும் அவங்க வீட்டுக்காரர் தானே சொல்லும்போது நந்தி என்ன பண்றாங்க, உள்ள அமைச்சிடுறாங்க. இத இந்த பார்வதி அம்மா பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு காவலன்கிறவங்க உண்மையா இருக்கணும், யாராக இருந்தாலும் உள்ள விடக்கூடாது, தைரியசாலியாகவும் இருக்கணும், புத்தி கூர்மையாகவும் இருக்கணும் இல்லைங்களா? சரி, இதை அந்த அம்மா யோசிக்கிறாங்க. குளிக்க எடுத்துட்டு வந்த மஞ்சள் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிறுவன் உருவத்தை ரெடி பண்றாங்க. மஞ்சள்லையும் சந்தனத்தை குழைச்சி சிறுவன் உருவமா ரெடி பண்ணி அந்த சிறுவனுக்கு என்ன பண்றாங்கன்னா உயிர் கொடுக்குறாங்க. அந்த மஞ்சளும் சந்தனத்திலும் உருவான அந்த பிள்ளையாருக்கு உயிர் ஊட்டுறாங்க. உயிர் கொடுத்த பிறகு இந்த பிள்ளையார் என்ன பண்றாங்கன்னா வாயில் காவலா நிப்பாட்டுறாங்க. இந்த சிவகணத்துல நந்தியை அனுப்பிச்சுட்டு இந்த விநாயகரை, அதாவது இந்த பிள்ளையாரை என்ன பண்றாங்கன்னா அங்க காவல் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, யாராக இருந்தாலும் உள்ள விடக்கூடாது சொல்லிட்டு தைரியமா இருக்கணுமா சொல்லிட்டு இந்த அம்மா குளிக்க போயிடுறாங்க. போகும்போது அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துக்கு சிவன் வர்றார். சிவன் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி நான் உள்ள போறேங்கிறார் சிவபெருமான். இங்க விநாயகர் பகவான் சொல்றாரு, யாராக இருந்தா நான் உள்ள விட முடியாதுங்க, ஏன்னா அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க, நான் அந்த கட்டளை நான் திறன்பட செய்யணும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி சொல்லும் போது சிவன் என்ன பண்ற, கடுமையான கோபத்து வந்துடும். செம்ம கோபம் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா தன் கணங்களை கூப்பிடுறாரு, இந்த சிறுவனை மேல அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ விநாயகர் பகவான் என்ன பண்றாருன்னா சிவகணங்கள்ல தெறிக்க அடிச்சிடறாரு, எல்லாரையும் அடிச்சு காட்டி விட்டுறாரு. இதை பார்க்கும்போது சிவனுக்கு செம கோபம் வந்துடும். கோபத்தின் உச்சிக்கு போன சிவன் என்ன பண்ற, தன் சூலாயுதத்தால அந்த சிறுவனோட தலையை 2 துண்டா எடுத்துறாரு. 2 துண்டா எடுக்கும் போது அந்த விநாயகருடைய அலறல் சத்தம் கேட்டு பார்வதி தேவன் அங்கேருந்து உடையாடுறாங்க. உடையாந்து பார்க்கும்போது தான் உருவாக்கிய குழந்தை தலை துண்டாகி கிடக்குறாங்க. உடல் தனியாகவும் தலை தனியாகவும் கிடக்கு. இந்த பார்க்கும்போது பார்வதி அம்மாக்கு எப்படின்னா, ஒரு தாய் அல்லவா, ஒரு தாய் உருவாக்கிய அந்த குழந்தைய பார்க்கும்போது துண்டுண்டு கிடைக்கிற அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த அம்மா செம்மையான கோவத்துக்கு போயிடுறாங்க. கோவத்தோட உச்சிக்கே அந்த அம்மா போயிடுறாங்க. உச்சிக்கு போயிட்டு இந்த உலகத்தையே அழிச்சிடுறேங்கும் போது சிவபெருமான், இருமா நான் அந்த பிள்ளையை காப்பாத்தி தர்றேன், நீ கோவத்தை குறைனா, கோவத்தை கட்டுப்படுத்தணும் இல்லைங்களா, சக்தி தேவி இல்லைங்களா? சோ அப்ப சிவன் பார்வதி சாந்தப்படுத்தியே ஆகணும் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாருன்னா பிரம்மனை கூப்பிடுறாரு. பிரம்மனை கூப்பிட்டு இந்த பிள்ளைய உயிர் உண்டாக்க என்ன வழின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, வடக்க தலை வச்சு யார் படுத்திருக்காங்களோ அவங்களோட தலையை எடுத்துட்டு வையுங்க, செட் ஆகிடும் சொல்றாங்க. அப்ப சிவன் என்ன சொல்றாரு, தன் பூதங்களை அழைச்சி வடக்க யார் தலை வச்சு கொடுத்தாலும் தலையை எடுத்துட்டு வந்திருப்பான்னு சொல்றாங்க. சோ அப்படி போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா கோயிலோட யானை பாத்தீங்கன்னா அது குட்டி போட்டிருக்கு. அந்த யானையோட குட்டி பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்திருக்கு. அப்ப அந்த யானையோட கண்டோட அந்த தலையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. யானை குட்டி தலையை கத்து நீ கொடுக்கும்போது அந்த தலையை வச்சு உயிர் உண்டாக்கி விட்டுறாங்க. அப்போ உயிர் உண்டாகும் போது பார்வதி அம்மா கேட்கறாங்க, என்னங்க ஐயா
என் மகன் வந்து அழகா இருந்தாங்க, என் மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி யானை தலையா நீங்க வச்சுட்டீங்களேங்கும் போது சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதற்கும் ஒரு காரணம் இருக்குமா? ஏன்னா சிவன் வந்து அனைத்தும் உணர்ந்தவர் இல்லையா, அவருக்கு எல்லாமே தெரியும். சோ அப்பதான் அந்த சிவபெருமான் சொல்றாரு, கஜமுகாசுரனை வந்து வதம் செய்யறதுக்கு பிறந்திருக்கார் உன் மகன் சொல்றாங்க. இந்த கஜமுகாசுரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, கஜமுகாசுரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்லாச்சாரியோட அந்த போதகனின் படி, அந்த சுக்லாச்சாரியோட அறிவுரையின்படி சிவபெருமானுக்கு கடுமையான தவத்துல இருந்து அந்த சிவன் கிட்ட வரம் வாங்கின என்ன வரம் பார்த்தா, தனக்கு யாராலையும் எந்த ஒரு அந்த ஆயுதங்களாலையும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது. எப்படி யாராலையும் எந்த மாயுடனாலையும் எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய வரம் வாங்கிறார். இந்த வரம் வாங்கின கஜமுகாசுரன் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாடே உருவாக்குறார். ஒரு சின்ன நாடே உருவாக்கி அந்த நாட்டுல என்ன பண்றாங்கன்னா தேவர்கள் எல்லாரையும் வந்து அடிமையாக்கி அவன் டெய்லி வந்து தோப்புக்காரணம் போடணும்ப்பா எங்க முன்னாடி. எப்படி தேவர்கள் வந்து 108 1008 எண்ணிக்கை உயர்த்துக்கிட்டே போறாங்க. தோப்புக்காரணம் போடணும் தோப்பணம் போட்டு சொல்லும் போது தேவர்கள்லாம் வந்து அப்படியே முடியாம தாழாம கீழே விழுந்துடுறாங்க, மயக்கம் போட்டோம் விழுந்துடுறாங்க. அப்போ இந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா சிவன் கிட்ட முறையிடும் போது அப்ப சிவன் என்ன சொல்றான்னா, இந்த கஜமுகாசுரனை அழிக்கின்ற அந்த ஒரு திறன்கிறது பாத்தீங்கன்னா இந்த கணநாதன் சொல்லக்கூடிய இந்த விநாயகர் தான்ப்பா இருக்கு போது எல்லாரும் விநாயகர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. முறையிடும் போது விநாயகரும் என்ன பண்றாருன்னா இந்த கஜமுகாசுரன் கூட வந்து போருக்கு போறான். கஜமுகாசுரன் கூட போர் செய்யும் போது விநாயக பகவான் வந்து கஜமுகாசுரன் வந்து எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு. அவனோட அனைத்து விதமான போர் படகடை எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுறாரு. தோஷம் பண்ணவன கஜமுகாசுரன் கூட நேரடியா போரிடுறார். போரிடும் போது அவரோட எல்லா ஆயுதத்தையும் வந்து என்ன பண்றாருன்னா வந்து பிரயோகம் பண்றார். கணநாதன் சொல்லி அனைத்து விதமான ஆயுதத்தையும் பிரயோகம் பண்றார். பட் ஆனா வந்து கஜமுகாசுரனை வந்து அழிக்க முடியல. ஏன்னா கஜமுகாசுரன் வந்து எந்த ஆயுதத்தாலையும் வந்து எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது, புரியுதான்னு வேண்டியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து வஞ்சக சூழ்ச்சியால இறந்து போயிட்டேன்னா எனக்கு மறுபிறவி இருக்கக்கூடாது. இரண்டும் அவர் கேட்டு இருக்கும் போது இந்த விநாயகருக்கு ஒரு அசரீரியாக சிவபெருமான் சொல்றார், விநாயகனே அவனை வந்து கணங்களால அழிக்க முடியாது, ஆயுதத்தால அழிக்க முடியாது சொல்லும் போது ஒரு கணம் கூட யோசிக்காத அந்த கணநாதன் விநாயகர் என்ன பண்றாருன்னா தனது தந்தத்தை உடைக்கிறார். தனது ஒரு தந்தத்தை உடைச்சு அந்த கஜமுகாசுரன் மேல எரியிறார். இந்த கஜமுகாசுரன் மேல எரியும் போது அந்த தந்தங்கிறது பல்லாயிரம் சக்திகளோட போய் அவனை தாக்கும் போது அவன் வந்து என்ன வந்து நிலை குலைஞ்சு என்ன பண்றாருன்னா அவர் வந்து மூச்சையாக்கிறார். அப்படி அவர் வந்து மூச்சையாகி கீழே விழும்போது அடுத்து என்ன பண்றாருன்னா மூஞ்சுருவா மாறிடுறார். மூஞ்சுருவாக மாறி விநாயகரை தாக்க வரும்போது விநாயகர் என்ன பண்ண தன் ஞான திருஷ்டி மூலியமா அவரை வந்து பார்க்கறது, ஞான கண் மூலியமாக அந்த மூஞ்சுருவை பார்க்கும் போது தன் தவற்றை உணர்ந்து புனிதப்படுறாரு. இந்த இடத்துல புனிதமாகும் போது என்னன்னா வந்து விநாயகரை நான் செஞ்சு தவறம் பண்ணியுங்க, நான் இனிமே தவறு பண்ண மாட்டேங்கும் போது அந்த விநாயக பகவான் ஞான திருஷ்டியால் ஞான கண்ணால் பார்த்ததனால் அந்த மூஞ்சுருவாக கஜமுகாசுரன் வந்து தன் தவறை உணர்ந்து அந்த விநாயகருக்கு வாகனமாக மாறி. இப்ப தெரிஞ்சுங்களா விநாயக பகவானுக்கு ஏன் வந்து மூஞ்சில் வந்து வாகனமா இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. விநாயகருக்கு ஏன் வந்து இந்த யானை தலை வந்ததுன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே விநாயகருடைய அந்த ஒரு தந்தத்துல வந்து ஒரு தந்தம் உடைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த கதையை எல்லா கூடயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், குடும்ப கஷ்ட குடும்ப கோளாறுகளுக்கு ஜாதக ரீதியில உங்களுக்கு வந்து பலன் வேணும், ஒரு ஜீரோ வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணாலும் சரி, டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்க அனைவருக்கும் எல்லா விதமான செல்வமும் வளமும் பெருகிட நான் என் காளியை மனமாற பிரார்த்தனை செய்து வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.